உங்களை காலில் சுட்டு பிடிக்க சொன்னதா அப்படி ஒரு செய்தி பண்ணி தானங்க தீரணும். சேட்டை பண்ணா சுடதானா செய்வாங்க. இன்னைக்கு இருக்க போலீஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு போய் 13 வருஷம் ஆச்சு. நான் ரவுடி தான் பண்ணுவேன், யாராலும் கொலை பண்ணுவேன், இந்த மாதிரி எந்த கேஸுக்கு நான் போறதில்ல. சந்தோஷமா பேரம்பேத்தியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எதா இருந்தாலும் கேட்டு செய்யுங்க சாமி. இப்படி சொல்லி என்னை போய் என்கிட்ட கேட்டுட்டு எதுனாலும் செய்யுங்க. கேட்காம செஞ்சு பாருங்க. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு இந்த இருங்க, என் தலைமையில இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், டெய்லி ஃபங்க்ஷன் போக எங்களும் கல்யாண கச்சேரி போக, கல்யாணத்தை பிடிக்க வச்ச கல்யாணம் ஒரு இப்போ வரையுமே உங்களுக்கு நான் இப்போ ஒரு வருஷத்துல மட்டும் ஒரு 15 கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருப்பேன். நான் அப்படி வாழ்ந்துக்கு இருக்கேன். எந்த பிரச்சனைக்கும் போல வர்றதில்ல. சாமி நீ கேளுங்க, பதில் சொல்றேன். சார் இப்ப தொடர்ச்சியா அந்த ரூமர்ஸ்க்கு என்ன காரணமா இருக்கு? கோயம்புத்தூர் எப்போ போனீங்க? 13 வருஷம் ஆச்சு நான் கோயம்புத்தூர் போய். அதுதான் ஏதோ பிரச்சனை பண்றதாக ஏதோ பஞ்சாயத்து பண்றதாக சொல்லி இல்ல, நான் போய் 13 வருஷம் ஆச்சு கோயம்புத்தூர் பக்கம் போய். இல்ல அங்க உங்களுக்கு தெரிஞ்ச அங்க நான் போக வாய்ப்பு இல்லையே. நேரடியா போகாட்டா அங்க நபர்கள் வழியா பிரச்சனை இஷ்யூ ஓடுதான்றதான் இல்லையே, அப்படி எதுவும் பிரச்சனை கிடையாது. அங்க லாட்ஜில ஏதோ ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சதுனால உங்களை காலில் சுட்டு பிடிக்க சொன்னதா அப்படி ஒரு செய்தி ஓடும். நான் கோயம்புத்தூருக்கு போய் 13 வருஷம் ஆச்சு. இல்ல இப்ப தொடர்ச்சியா அந்த என்கவுண்டர் சம்பவம் எல்லாம் அரங்கேறிக்கிட்டே இருக்கு. அது சேட்டை பண்ணா சுடதானா செய்வாங்க. திருந்துனா விட்டுருவாங்க போலீஸ். இது எதனாலும் தப்பு பண்ணா போலீஸ் விடாம அப்புறம் என்ன செய்வாங்க? ரவுடிசத்தை விட்டுட்டு இதோட ஒதுங்கிட்டா விடுவாங்க. நான் ரவுடிஸ் தான் பண்ணுவேன், யாராலும் கொலை பண்ணுவேன், இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொன்னா போலீஸ் சுடுறதுக்கு அவங்க சுட்டு தானே பிடிப்பாங்க. பண்ணி தானங்க தீரணும். கிட்டத்தட்ட வந்து 10 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டுல. வெறும் 1,40,000 போலீஸா இருக்காங்க. இவங்க பூரா ஜெயிற சேட்டைக்கு என்ன பண்ண முடியும்? டெய்லி ஜெயினாக்கா அது கொலையை பண்ண, இங்கே கொலையை பண்ண அப்படின்னு போலீஸ் சுடாதான் செய்யும். இப்போ யாரையும் நல்லவங்களை சுட்டா நம்ம சொல்ற மாதிரி ஐயா நல்லவங்களை சுட்டாங்க போலீஸ்ன்னு சொல்லலாம். பூரா சுட்டையும் பூரா ரவுடி பைய, திருட்டு பைய, காவலி பைய இவ்வளவுதான் சொல்றாங்க போலீஸ். திருந்திட்டப்ப நாங்கெல்லாம் இருந்தோம், இந்த வேணாம் எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி திருந்திட்டோம். இப்போ நாங்கள் இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்கே போனாலும் தகவல் சொல்லிட்டு ஐயா இங்கே போறேன், அங்கே போறேன், இதை போறேன், இங்கே தான் இந்த ஊருக்கு போறேன், இந்த ஊருக்கு போறேன்னு நம்ம சொல்லிட்டு டெய்லி வர்றோம். அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உங்களுக்கு. திடீர்னு உங்க பேர்ல இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியோ அதோட எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. எதனால ஒண்ணு வரணும்ல, ஒரு எதனால இது பண்ணிருக்கணும். எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியல. எதா இருந்தாலும் கேட்டு செய்யுங்க சாமி. இப்படி சொல்லி என்னை போய் நிம்மதியா எனக்கு என் பிள்ளைகள்லாம் கல்யாணம் போன கல்யாணம் கட்சி ஓடின ஓடியாராங்க. வீடு பாவமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா.